ஐஆர்சிஜியோட நேவி தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதிர்வளைவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் யுத்தம் லோ ஃபார்மேட்ல அப்படியே எஸ்கலேட் ஆகுது. ஆனா இந்த தடவை ஈரான் எஸ்கலேட் பண்றாங்க. அவங்களோட எஸ்கலேஷன் டாமினன்ஸை இந்த பகுதியில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட ஆயில் டேங்கர், கமர்ஷியல் வெசல்ஸ், அதாவது ஈரான் கிட்ட பண்றவங்களையும் ஈரானோடதையும் இதுக்கப்புறம் அமெரிக்கா கை வச்சாங்க தாக்குறாங்க அப்படின்னா நாங்க ரிட்டாலியேஷனா அமெரிக்காவோட பேசஸையும் ப்ராக்சி ரீஜியன்ஸையும் அட்டாக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அது கூடவே எதிரியோட கப்பல்களையும் டார்கெட் பண்ணுவோம் இருக்காங்க. ஸோ யுத்தம் திரும்பவும் ஆரம்பிக்க போகுது. அமெரிக்கா பயப்படுறது நடந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவோட பயத்தை ஈரான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட பேஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஈரானோட மிசைல்ஸ் பதம் பார்த்தே தீரும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எப்பேற்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் பதம் பார்க்குது. அதை நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் வரதை வச்சு இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, சொல்றதை விட அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் மேற்கு மீடியாக்களே டீபக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு மிரட்டல் மட்டும் விடாம ஈரானோட மொபைல் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஈரானோட பல்வேறு பகுதிகளிலையும் டிப்ளாய் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நகரக்கூடிய இமேஜஸ், வீடியோ பதிவுகள் இணையதளத்துல பரவலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் இப்போ யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. இப்ப அமெரிக்கா ஈரானோட டேர்ம்ஸுக்கு அடிபணியில அப்படின்னா இந்த சீஸ்ஃபயரை ரத்து செஞ்சுட்டு ஈரான் பதில் தாக்குதல், அதாவது தாக்குதலை வீரியமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்களான்ற அச்சங்கள். அதுக்கான காரணம் லெபனானோட தெற்கு பகுதி. இப்ப லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா லித்தானி ரிவர், அது வரைக்கும் ஈரானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லித்தானி ரிவர் கீழே ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்ளை எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சிக்கல் தான். பட் இருந்தாலும் ஆப்டிக்கல் ஃபைபர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மலைகள்ல இருந்து தாக்குதல் பண்ணி இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம பதிவுகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹிஸ்புல்லா லித்தானி ரிவருக்கு இந்த சைடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் தெளிவா வேலை பார்த்துருக்காங்க. ஸோ லெபனானோட தெற்கு பகுதி ஒரு கணிசமான பகுதி இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா மலைப்பகுதிகள், இன்னும் அந்த சிட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஐடியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. மிக முக்கியமான பகுதிகள், அந்த மலைப்பகுதிகள்லாம் ஹிஸ்புல்லா கையில இருக்கிற வரைக்கும் இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக அமெரிக்கா டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒன்ஸ் அங்க பிரச்சனை முடியுதுன்னு அதுக்கப்புறம் எல்லாரும் எஸ்கலேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஈரான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்னமோ. ஏன் அப்படின்னா அந்த ஒரு காரணம் ஹிஸ்புல்லா வந்து ஹெவியா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஜாம் எல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்ரோன்கள், எஃபிவி ட்ரோன்கள், கேபிள் ட்ரோன்ஸை பயன்படுத்துறாங்க. ஆப்டிக்கல் ஒயர் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா பயன்படுத்துறாங்க. இது நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதிகப்படியா பார்த்துக்கும். ஏன் இந்த ட்ரோன்கள் வந்துச்சு, எப்படி இவால்வ் ஆச்சு, இதை தடுக்கிறதுக்கு எப்படி கோப் கேஜ் போட்டாங்க, இடமே வந்து பாத்தீங்கன்னா வலைக்குள்ள போறது, இது போல விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஏன் இப்போ இது திரும்பவும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்துருமா அப்படின்னா, இஸ்ரேலோட ராணுவ பேஸ் அது ஃபார்வர்டு பேஸா வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய நஜேஃப் டெசர்ட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பகுதியையும் இப்ப ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த போரோட தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பகுதிகளில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கள் தெளிவா அந்த நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமா இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு செய்திகள் நம்ம இந்தியாவா இருக்கட்டும் பல்வேறு பகுதிகளை கேட்போம். இந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய சந்தேகப்படும் வழியான நடவடிக்கைகளை கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த ராணுவத்துக்கு வந்து பண்ண தகவல் கொடுக்கறதுல சிறப்பா வந்து பண்ண வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஆப்ரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒரு ஆடு மேய்ப்பவர்னால, ஈராக்கோட ஷிப்பர்ட்னால அந்த மிலிட்ரி ஆக்டிவிட்டி அங்க அன்யூஷுவலா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மார்ச்சோட தொடக்கத்திலேயே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஈராக்கோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எதுவும் கையகப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. மேபி அவங்க மாத்தி அமைச்சிருக்கலாம். ஈராக்கோட கவுண்டர் டெரரிசம் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபாரின் மிலிட்ரி பேஸ் அது இந்த பகுதியில ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோதனை பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
ஸோ இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த லித்தானி ரிவருக்கு இந்த சைடு தெற்கு பகுதி, லெபனானோட தெற்கு பகுதி, இஸ்ரேலோட வடக்கு பகுதியை ஓரளவுக்கு செக்யூர் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரியாக்குள்ள ஊடுருவுனாங்கன்னா சிரியா வழியா ஈராக் வழியா வந்து பண்ணா கான்ஸ்டன்டா ஈரான்குள்ள ஒரு போர் செய்யறதுக்கான வேலைகள், சப்ளை லைன்ஸ், லாஜிஸ்டிக்கல் லைன்ஸை சரி செய்யறதுக்கான வேலைகளை தீவிரமா இறங்கியிருக்காங்களா. இதுக்கப்புறம் யுத்தம் கொஞ்சம் மோசமாவே இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. எந்த மாதிரி இதுக்கப்புறம் அமைய போகுது, மிடில் ஈஸ்ட்ல எந்த மாதிரி எஸ்கலேட் ஆக போகுதுங்கிறத வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தணும். ஸோ இந்த ஒரு காலத்தினாலதான் இப்ப எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்ட டென்ஷன்ல இருக்கு. இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஆனா இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தெரியுது. ஸ்லோவாக்கோட பிரைம் மினிஸ்டர் ஃபிக்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு, வெற்றி பரேடுக்கு போயிருந்தாரு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு மே 9 ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவர் தரப்புந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்களுக்கு கால் பண்ணணும், அவர் இன்ட்ரெஸ்டடா இருந்தார்னா நெகோசியேட் பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தார்னா அவரு தான் கால் பண்ணணும். நான் புட்டின் அவர்கள்ட்ட பேசிட்டேன் மாஸ்கோல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சீரியஸா பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. யூரோப்பியன் யூனியன் இந்த உக்ரைனோட கான்ஃபிளிக்ட்ல எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த விஷயத்த வந்து பார்த்தா நம்மளால அவாய்டு பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா உக்ரைனோட போருங்கிறது ரொம்ப முக்கியம் யூரோப்புக்கு. அது பல வகையில பாதிப்படையுது. அதனால கண்டிப்பா நாங்க அதை பேசணும். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியையும் நான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட கொடுத்தேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அர்மேனியா பர்சனலா மீட்டிங் நடந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் விளாடிமிர் புட்டின் அவர்களை எந்த ஒரு ஃபார்மேட்னாலும் மீட் பண்ண தயார் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் என்கிட்ட சொன்னார் அர்மேனியால. நான் அந்த விஷயங்கள் அங்க பேசின விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அதை வந்து ரஷ்யால போய் நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ரெஸ்பான்ஸ் வந்து கிளியரா இருக்கு, ரஷ்ய தரப்புல கிளியரா இருக்கு. உக்ரைனோட அதிபர் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா ரஷ்யாவில் போன் பண்ணி பேசுங்க அப்படிங்கறதோட ஃபிக்கோ அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. இதை ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுக்கிட்டு என்ன பேசுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இங்க நடக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி போர்கள் பல்வேறு இடங்கள்ல நடக்கிறதுனால அமெரிக்கா பிராந்தியம் சேஃபா இருக்கா, அதுவும் குறிப்பா அமெரிக்கான்ற நாடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு சேஃபா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா மாறி இருக்குது. சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறது போய் அங்கேயே நாச வேலை செய்யும் கும்பல் களமிறங்கி இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். எப்படி இங்க வந்து ஈரான்ல அங்கங்க தீப்பிடிச்சு எரியுதோ அதே போல இப்ப அமெரிக்காலயும் மிக முக்கியமான பகுதிகள் தீப்பிடிச்சு எரியுது. ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராசஸிங் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு டென்னசி பகுதியில, அமெரிக்காவோட ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல அதிகமா தீப்பிடிச்சு எறியனால சுத்தி இருக்கக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா பங்கருக்கு போங்க, சேஃபா ஷெல்டருக்கு போங்க அப்படிங்கிறது போல, பங்கர்ல ஷெல்டருக்கு போங்க அப்படிங்கிறது போல சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பத்திரமான பகுதிகளில் வச்சிருக்காங்க மக்களை, அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற சொன்னாங்க. இது அப்படியே பரவ ஆரம்பிச்சிருமா நெருப்பு? ஏன்னா இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு காயங்கள் இருக்கு அப்படிங்கறது சொல்ல. அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கால. இது ஒண்ணு மட்டும் இல்ல, அடுத்தது அமெரிக்காவோட ஏர்பஸ் A321 அப்படிங்கிற ஃப்ரண்டியர் ஏர்லைனுக்கு சொந்தமான ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா டெனிவர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகக்கூடிய சமயத்துல ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ட்ரெஸ்பாஸ் பண்ணி, அதாவது அத்துமீறி நுழைஞ்சு ரன்வேல வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின்ல மோதிச்சு, அந்த விமானத்துல மோதிட்டாரு. ஸோ அதனால அந்த நபர் அங்கேயே சம்பவத்துல உயிரிழந்துட்டாரு. பட் இதனால அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா சேதத்துக்குள்ள இருக்கு. எமர்ஜென்சியா அந்த டேக் ஆஃப் ரத்து செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பயணிகளை சேஃபா இறக்கி விட்டுருக்காங்க. இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கு. 2 நிமிஷம் ரன்வேல இருந்து கிராஸ் ஆகக்கூடிய 2வது நிமிஷத்துல அந்த நபர் உள்ள வந்து ஒடியாந்து விழுந்துட்டாரு. ஸோ அங்க விமானத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 12 நபர்கள் காயமடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் எம்ப்ளாயும் இல்ல, 2வது ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் கிடையாது. யாரோ ஒரு நபர் திடீர்னு ஒடியாந்து ரன்வேல வந்து பாத்தீங்கன்னா இது போல இன்ஜின்ல சிக்கிட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. யார் அந்த நபர் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லல. அமெரிக்கால இது போல அசம்பாவிதங்கள் ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, இன்னொரு சைடு தொல்லைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அமெரிக்கால ரிசர்வ்ஸ் கம்மியாயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் அமெரிக்காவோட ட்ரெஷரியும் அடி வாங்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவோட கடன் பத்திரங்களை தொடர்ந்து பல நாடுகளும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்தியா பண்றாங்க, ரஷ்யா பண்றாங்க, சைனா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ரஷ்யா அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க.
சீனா அதிகமா சேல் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள பார்த்திருப்போம். இந்த பிரிக்ஸ் நாடுகள் வம்படையா அமெரிக்காவோட ட்ரெஷரியா விக்குது அதிகமா. ஸோ இதனால அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளத்துக்கு போயிரும். அவங்க ரெசிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஜப்பானும் அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகப்படியா அமெரிக்காவோட ட்ரெஷரிய சேல் பண்ணி அவங்களோட எண்ணெய் டிஃபெண்ட் பண்றதுக்காக செய்றாங்க. அமெரிக்காவோட ட்ரெஷரிய வந்து பார்த்தீங்கன்னா, $8.7 பில்லியன் குறைஞ்சுகிட்டு வருது. இது இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு நல்லதல்ல. அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் மத்த நாடுகள்லாம் வச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அவங்களோட டாலரோட மதிப்பு. இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே இந்த பிரிக்ஸ் மீட்டிங்லாம் முடிவெடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன செய்திகள் வருது, அதுக்கு ஏற்ப என்ன மாரி ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் நடக்குதுன்றத அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல அவங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.